தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து 4.5 ஆண்டுகள் முடிந்த பிறகும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் கைவிடப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. ஸோ அந்த நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னால பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் சொல்லி எந்த செக்டார் விடல, எல்லா செக்டாருமே அவர்களோட வாக்குறுதி நம்பி வாக்களித்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கு நியாயம் கேட்டும், ஒரு உதாரணத்துக்கு கேஸ் மானியம் 100 ரூபாய் குறைக்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதி இத்தனை ஆண்டு காலமாகியும் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை. ஸோ இப்படி பல விஷயங்கள். இப்போ இளைஞர்களுக்கு அரசு காலி பணியிடங்கள் நிரப்பவும் அதுக்கு 3.5 லட்சம் 3.5 லேக் எம்டி ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்து அதை நம்பி எத்தனையோ இளைஞர்கள் வாக்களிச்சாங்க. அது நடைபெறவில்லை. மாணவர் கடன் ரத்து அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, இதுவரை நடைபெறவில்லை. ஸோ இந்த பொய்களை நம்பி ஏமாந்த மக்களுக்கு நியாயம் கேட்டும், அதை தாண்டி தமிழக பாஜகவின் சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்றத்திலும் தனித்தனியாக வெவ்வேறு தினங்களிலே அதை பார்த்தீங்கன்னா லோக்கல் இஷ்யூஸ், அங்கே இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய குண்டுக்குழி பிரச்சனை ஆகலாம், இல்லைன்னா மழைநீர் கால்வாய் சரியான முறையில் கட்டப்படாத ஆகலாம், அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆகலாம், இல்லை அரசு மருத்துவமனை, இல்லை அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துவதற்காக ஆகலாம், இல்லை டாஸ்மாக்னாலேயோ இல்லை கஞ்சா வியாபாரத்தினாலேயோ பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக, இல்லை மணல் கொள்ளை, மணல் திருட்டு போன்ற விஷயங்களை வலியுறுத்தி ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் தனித்தனியாக விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு அசம்பிளியிலுமே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், ஒவ்வொரு அசம்பிளிக்கும் அங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ வரதுக்கு நிறைய வாக்குறுதி அள்ளி வீசியிருப்பாங்க. எப்படி முதல்வர் வீசினாம வீசியிருப்பாங்க. சோ இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விட்ட திமுகவை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதிலும் பாஜகவின் சார்பாக அக்டோபர் 10ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30 வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு அசம்பிளியில் வெவ்வேறு நாளில் வெவ்வேறு விஷயங்களை வலியுறுத்தி மக்களோட ஆர்ப்பாட்டமாக, இது வெறுமன பிஜேபி ஆர்ப்பாட்டம் கிடையாது, மக்கள் ஆர்ப்பாட்டம். இதுக்கு பிஜேபி தலைமை தாங்கி நடத்துவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேகாவுடைய அந்த இதுக்கு கூட அனுமதிலாம் கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இந்த மாதிரியான எதிர்வினைகளை சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அது பிஜேபி கிட்ட மெச்சூரிட்டி இருக்கு. இதுவரை எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டமும் அதையெல்லாம் தாண்டி தான் பண்ணியிருக்கோம். இந்த முறை கூட எங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயமாக நீதிமன்றம் கதவை தட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல அதையும் தாண்டி அனுமதியில் டிலே பண்றாங்க, இல்லை வேணுன்ட்டே தள்ளி இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தடையை மீறி பிஜேபி காரங்க அரெஸ்ட் ஆகிறதோ ஜெயிலுக்கு போறதோ புதுசு கிடையாது. அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக பொறுத்து கொண்டேன்னா இது எங்களுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக நடைபெறும். இப்போ தமிழகம் முழுவதும் நடைபெற முக்கியமான நடக்கக்கூடிய பகுதிகளில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே முக்கியமான பகுதி தான். இல்லை சென்னை தான் முக்கியம், கோயம்புத்தூர் தான் முக்கியம், மதுரை தான் முக்கியம்னு கிடையாது. 234 தொகுதியுமே எங்களுக்கு முக்கியம். அனைத்து மக்களுமே எங்களுக்கு வேண்டும். எந்த இடத்துல பிரதானமான பிரச்சனைகள் அந்த இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கோ அந்த பிரச்சனைகள்ல நிச்சயமாக முக்கியமான தலைவர்களும் ஒன்று கூடி மக்களோட மக்களாக என்று ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்சிக்காரங்க மட்டும்தான் நம்ம கலந்துக்கிற மாதிரி இல்லை, பொதுமக்களுக்குமே நம்ம நேரில் கொண்டு இது பொது மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். நாங்க கூட போய் கலந்துக்க போறோம். இது மக்கள் ஆர்ப்பாட்டம். சோ இதுக்காக முன்பாகவே ஊர் மக்களோட கூடி இந்த பிரச்சனைகளை அவங்க தான் சொல்ல போறாங்க. பிரச்சனை நாங்க முடிவு பண்ண போறது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு அதுல ஒரு பிரதானமான ஒரு 3 கோரிக்கையை வலியுறுத்தி மக்களை அழைத்து ஊர் முழுவதும் தகவலை பரப்பி மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க போறோம். பிஜேபி ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் வரப்போறதுல, மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி கலந்துக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்க போகிறோம். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.